ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நம்ம இருக்கிற வேர்ல்டில் வந்து இன்னொரு வேர்ல்டில் இருக்கிற ஒரு டெவில் மாதிரியா இருக்கிறவங்க, வேறு ஒரு கிரேச்சரில் இருக்கிறவங்க வந்து நம்ம பூமிக்கு வர்ற மாதிரி ஒரு ஸ்டோரி செட்டப்பு இருந்துச்சு. யார்ப்பா அதை எடுத்திருப்பா அப்படி பார்க்க வந்து டூஃபர் பிரதர்ஸ்னு ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் இப்போது ஒவ்வொரு சீரீஸும் டைட்டில் வரும்ல, ஓகே இவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவங்க தான் டைரக்ஷன். ஆனால் ரைட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டர்ஸை மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம ஊர்லேயே வந்துட்டு இப்போ ரைட்டர்ஸ் வேறையாக இருப்பாங்க, டேரக்டர் வேறையாக இருப்பாங்க. ரைட்டர் எழுதுல தான் டேரக்டர் போயிட்டு டைரக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி அங்கே வந்து ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒவ்வொரு ரைட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப அது ஏன் யூஸ் பண்ணிக்காங்க போய் பார்க்கும்போது தான் சொல்கிற டைலாக்ஸ். நான் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, சொல்லப்போனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வெப் சீரிஸுக்கு வந்து ஒரு தனி ஃபேன்ஸே இருக்குது. இப்போ அனிமிக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கோ, மார்வலுக்கு எப்படி ஒரு ஃபேன்ஸ் கிளப் இருக்கோ, டிசிக்கு எப்படி இருக்கோ, அந்த மாதிரி நிறைய படத்துக்கு ஒரு சீரீஸுக்கு. இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப என்னதான் அது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரினாலும் அதுக்குள்ளே ஒரு எமோஷன், ஒரு லவ், 4 பசங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு அப்பா பொண்ணோட